என் பேர் பழனியம்மாள். நான் வார்டு மெம்பர். நான் 8வது வார்டு மெம்பர். நான் ஏற்கனவே டிச்சு போட்டு தர சொல்லி எங்கள் மேலிடத்துல நான் எழுதி போட்டேன். அவங்க வந்து அளவு போட்டுக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த டிச்சு ஆர்டரவோ வரவே இல்லை. இப்போ அளவு போட்டுட்டு போய் 2 வருஷம் ஆகுது, வரல. அப்புறம் நானும் நிறைய இடத்துல மனு கொடுத்துக்கிறேன். அங்கங்கே மீட்டிங்கி அது இதுன்னு போய் கொடுத்துக்கிறேன் மனு. ஒரே மனு கூட பதிலும் வரல, எங்களுக்கு டிச்சும் வரல. எனக்கு மெயின் தேவை என் ஊருக்கு டிச்சு. டிச்சு இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் நோய் வருது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் படுத்து தேங்கி நிற்கிது தண்ணி, ரொம்ப காய்ச்சல் வருது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறையா இருக்கிறாங்க. நானும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அந்த தலைவரும் பாவம் எங்கெங்கே எழுதி மனு கொடுத்துக்கிறாரு, ஆனால் வரல. அவரும் நல்லது தான் எங்களுக்கு செய்கிறாரு, இல்லைங்களா? நான் போய் சொல்கிறப்பெல்லாம் அவரும் எழுதி கொடுக்குறாரு, நானும் எழுதி கொடுக்குறேன். இப்போ இங்கே மீட்டிங் வச்சாங்க பார்த்தீங்களா, அதில் கொடுத்ததோட 21வது மனு. அந்த 21வது மனு கொடுத்து கூட இன்னமும் எந்த ஸ்டெப்பும் கவர்மெண்ட் எங்களுக்கெல்லாம் சலுகையாக செய்யலை அந்த ஊருக்கு. ஆனால் அந்த தலைவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த கவர்மெண்ட்டு ஒரு உதவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஓஏபி இல்லை, நாங்கள் எழுதி கொடுக்கறதுக்கு கூட எதுவுமே வரல. எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். அங்கே போய் மனு கொடுத்தாக்கா அதை எங்கே குப்பையில் போடுறாங்களோ தெரியல. எங்களுக்கு தகுந்ததை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், மக்கள் என்கிட்ட குறைய சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கேட்டு வாங்கி தரேன். அவரும் தலைவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவரும் எங்களோட சேர்ந்து எழுதி எத்தனையோ இடத்துல கொடுத்துட்டாரு. ஆனால் டிச்சு ஆர்டரும் வரல. இந்த சுடுகாட்டுக்கு ஒரு காம்பவுண்டு கட்டித்தார சொல்கிறேன், சபை கூடாரம் எரிக்கிறதுக்கு கட்டித்தார சொல்கிறேன், ஒரு சலுகையுமே இல்லை. அந்த சுடுகாட்டில் ஒரு பைப்பு தண்ணி எல்லாம் சவம் தண்ணி இங்கே ஊருக்குள்ளார ஓடியாரணும். அதுக்கும் ஏதோ ஒரு நல்லது பண்ணி கொடுங்கன்னா அது இந்த கவர்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு சலுகையே இல்லை. என்ன சலுகை எங்கள் ஊர் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல கவர்மெண்ட்டுக்கு. அப்படி எங்களை வதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் சன சேர்ந்து. எல்லாம் சலுகை வருதுங்கிறாங்க, ஒரு சலுகையும் இல்லை. என்ன சலுகை இருக்குது? அரசாங்கம் என்ன எங்களுக்கு சலுகை கொடுக்குது? ஒன்றுமே இல்லை. எங்கள் ஊர் இருக்கிற இடம் தெரியுதா இல்லையா தெரியல அரசாங்கத்துக்கு. நானே எத்தனையோ இடத்துல மனு கொடுத்து எனக்கே சலிச்சு போச்சு. ஒரே ஒரு மினி பஸ் வந்துச்சு, அதுவும் வரல. அது இப்போ 2 வருஷம் ஆகுது. மறுபடி நாங்கள் பஸ்ஸுக்கு இந்தாண்ட நடந்து ஓடணும். ஏதாவது ஒரு பிள்ளைத்தாசிங்க அவசரமாக வயிற்று வலி பிடிச்சா கூட அங்கே வண்டி வந்தால் தான் ஆச்சு, இல்லைன்னா நாங்கள் வண்டியில் தான் கொண்டுக்கிட்டு ஓடணும். இந்த கவர்மெண்ட் அதுவும் எங்களுக்கு எந்த சலுகையுமே செஞ்சு தர மாட்டேங்குது. இந்த செல்லப்பிள்ளக்கோட்டை பஞ்சாயத்தில் காலனியில்